வியூவர்ஸ் வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு குட்டி ப்ராடக்ட் பற்றி புது ப்ராடக்ட். ஆமாம், இது வந்து இஎஸ்ஆரோட என்னடா கீழே இதான் சார்ஜிங் பாயிண்ட். ஓகே, இது வந்து ஒரு மேக்ஸேஃப் கனெக்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களா குட்டியா? அது போகோ பின் சார்ஜர். அது வந்து எவ்வளோ நாள் சார்ஜ் நிற்குமா? 1 month நிற்குன்றாங்க. ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஆக 30 minutes ஆகும். சரி, ஓகே. இது சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு நீ எப்படி கண்டுபிடிப்ப? சார்ஜ் குறையும் போதே நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபோனில். ஓ, அது இந்த ஏர்டேக் மாதிரி தான். ஏர்டேக்கில் வந்து பேட்டரி குறையும் போதே நோட்டிஃபிகேஷன் வரும். செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குடா மேக்னெட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் நம்ம ஃபோன் கேஸோட மேக்னெட்டோட டேரெக்டாக ஃபோனில் அட்டாச் பண்ணால் நல்லா நிற்குது. ஆமாம், இல்லை டேரெக்டாக அதான் இது பயங்கரமாக இருக்குது. இதோட ஒரு முரட்டு பையன் இருக்கான், அவன் தான் பிக்சல் ஸ்னாப். அதில் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். பிக்சல் இருக்குல்ல, ஆமாம், பிக்சல் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான மேக்னெட்டா? ஆமாம், பிக்சல் மேக்னெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஸ்னாப் ஆனதுலேயே தெரிஞ்சிருக்குமே, எடுத்துப்பாரு. ஆமாம், இதுவே இந்த இஎஸ்ஆரோட கேஸ் வாங்கினீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வரும். இப்போ இந்த கேஸ் எடுத்துட்டோன்னு வை, அப்பயும் கூட உனக்கு ஆமாம் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆமாம், அதாவது இஎஸ்ஆரோட கேஸில் இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வரும். ஆமாம், இஎஸ்ஆர் கேஸ் வாங்கிட்டு இந்த வாலெட் வாங்கினீங்கன்னா இந்த வாலெட் எவ்வளவு? 1900 எம்ஆர்பி. இந்த அமேசான் சேலில் வந்து 500 கிட்ட ஆஃபர் வந்தது. 1499. பரவாயில்ல. இந்த வாலெட்டில் உனக்கு என்னெல்லாம் வைக்க முடியுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாலெட் இது வந்து மோஸ்ட்டாக கார்டு ஹோல்டர் தான். ஸோ நான் 5 கார்டு வரைக்கும் வைக்கலாம். இல்லைனா 3 கார்டு ப்ளஸ் கொஞ்சம் கேஷ்னா ஒரு 3 நோட் வைக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ்லாம் வச்சிருக்க போல. ஆமாம், எல்லாத்தையும் அப்புறம் இதில் தைரியமாக வச்சிருக்க. உலகாது நம்பிக்கை. இன்னொன்று ஃபைண்ட் மை இருக்குதுல்ல, ஸோ அதனால ஃபைண்ட் மை ஓகேடா. ஒன்றா கார்டு மட்டும் கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அது டூப்ளிகேட் கார்டு இதெல்லாம் சொல்லி சமாளிக்கிறான். சரி, கீழே இருக்கிற இது வந்து டூப்ளிகேட் கிடையாதுல்ல? அது டூப்ளிகேட் கிடையாது. லைசன்ஸ் தான் டூப்ளிகேட்டு. டெபிட் கார்டுனா பயம், அது கிரெடிட் கார்டில் பயம் இல்லை. அது உங்களுக்கு பிளாக் பண்ணிடலாம். அதனால் எல்லாம் சேஃப்டியாக தான். அதில் எதெல்லாம் இருக்கோ அது கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கினேன் அப்படிங்கிற. ஆமாம், ஸோ கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதா இருந்தால், இல்லாட்டி இந்த மாதிரி இஎஸ்ஆரோட கேஸ் போட்டு யூஸ் பண்ணால் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா? ஆமாம், இது வரைக்கும் விழுந்ததில்லை. இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லைடா. டே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குடா. இப்போ நான் ஏர்டேக் வாங்கினாலே ரேட் அதிகம் இல்லை? ஏர்டேக்கே 2000 சொச்ச ரூபா. இதில் ஃபைன் மையும் இருக்குங்க. ஃபைன் மையை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா, இப்போ சப்போஸ் இது எங்கேயாவது விழுந்துருது, மிஸ்பிளேஸ் ஆகிடுது அப்படின்னா நம்ம வந்து லொக்கேட் பண்ணுறதுக்காக ப்ளே பண்ணலாம் சவுண்டெல்லாம். இது இன்னொன்று என்னன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வெஸ்ட்டு இன்கேஸ் நான் வாலெட் வெஸ்ட்டு கிளம்பிட்டேன்னா ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். லெஃப்ட் பிஹைண்ட் வரும். அது ஒரு 100 meters தாண்டி போனதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி அது ஒன்று இருக்குது. இன்னொன்று ஆனால் அந்த ஏர்டேக்கில் அந்த ட்ராக் பண்ண முடியல. அந்த நியர் ஃபீல்டு ஒயிட் பேண்ட், அல்ட்ரா ஒயிட் பேண்டு, அது அந்த ஃபெசிலிட்டி இல்லை. 1500 ரூபாய்க்கு அது கொஞ்சம். அது வெறும் ஏர்டேக்ல மட்டும் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சரி, அந்த சவுண்டு ப்ளே பண்ணு. இங்கே ப்ளே சவுண்ட் இருக்கு. ஸ்பீக்கர் எங்கடா வச்சுருக்காங்க தெரியல. இன்னொன்று இங்கே பேட்டரி இருக்கும். எவ்வளோ பேட்டரி இருக்குன்ட்டு பின்னாடி தான் இருக்கும் ஸ்பீக்கர் எனக்கு தெரிஞ்சு. வாலெட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ள தாண்டா இருக்கு. வா இங்கே இல்லைடா, எப்படி பண்ணாங்கன்னே தெரியலடா. இங்கெல்லாம் இல்லைடா, உள்ளதான் அடிக்குது. ஆமாம், உள்ளதான் வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியலையே. இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இதுதான் பேட்டரி பேக்கு. இதுதான் பேட்டரி இதோடது. இந்த பேட்டரி வந்து இப்போ 30 days லைஃப் சொன்னேன். அதை தவிர இதோட ஹெல்த் எப்படி, எத்தனை வருஷம் வர வாய்ப்பு இருக்கு? பற்றி எதுவும் செக் பண்ணல. நான் தான் மாதத்துக்கு ஒரு முறை நான் இது வரைக்கும் வாங்கினதுன்னு சார்ஜ் போடல. ஆனால் 100ல் தான் இருக்கு. ஆமாம், எப்போ வாங்கினது? வாங்கி ஒரு 3 weeks ஆகுது. 3 weeks ஆயிடுச்சா? பரவாயில்லையடா. அப்போ 1 மாதம் பேட்டரி லைஃப்ங்கிறது கிளைம் பண்ண. மேபி அவங்க அடிக்கடி சவுண்டு ப்ளே பண்ணுறதுனால அதுக்கு ஏதாச்சும் இருக்குமா தெரியும். ஆனால் 3 இது வரைக்கும் சார்ஜ் போடல. 3 weeks கிட்ட ஆச்சு. பரவாயில்லையே. சரி, லொக்கேஷன் கூட அப்படி இப்படி பக்கத்து தெருவை காட்டுது. ஆமாம், காட்டும். இப்போ இதில் வந்து மேப்பில் எக்ஸாக்ட் லொக்கேஷன் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் பக்கத்து தெருவை காட்டுது. பேர் வயசு. ஆமாம் ஆமாம். பட் பரவாயில்ல, நல்லா இருக்கே. என்ன ஒரே ட்ராபேக்கு, நிறையா கார்ட்ஸ் அது மாதிரி நல்லா பல்காக வச்சுருக்கவங்களால எதுவும் பண்ண முடியாது இதில் எவ்வளோ தாண்டா வைக்கிறது சும்மா. ஆனால் இது ஆப்பிளோட அட்வான்டேஜ் என்னென்னா, வாலெட் மட்டும் தனியாக வந்து ஃபைண்ட் மை கண்டுபிடிக்க முடியும். ஆப்பிள் என்னன்னா ஃபோனோட அட்டாச்சாக இருந்தால் மட்டும் தான் ஃபைண்ட் மை ஒர்க் ஆகும். ஆப்பிளோட வாலெட் ஃபோனோட போனால் தான் ஃபைண்ட் மை தேட முடியும்.
போகிற இடத்துலலாம் ஃபோனோட சேர்த்தாட வாலெட்டை தொலைக்க முடியும். சரி ஓகே. ஆனால் இது வந்து நிஜமாவே 1500 ரூபாய்க்கு சூப்பரான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. இப்போ யாராவது வந்து எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க, லக்கேஜ் வந்து செக்இன் லக்கேஜாக தனியாக இருக்கும்னா கூட லக்கேஜ் உள்ளார இது கத்திட்டு நடக்கும்ல இருக்கும். லக்கேஜ் ட்ராக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ம் இன்னும் இதில் வந்து 2-3 வெரைட்டி இருக்கு. கிக் ஸ்டாண்டோட ஒன்று இருக்கு. ஸோ அது ஃபோனில் ஒட்டிட்டா அப்படி திறந்தா அது கிக் ஸ்டாண்ட் மாதிரி ஃபோன் அப்படி வச்சுக்கலாம். அது எவ்வளோவா? அது 2500. ம் ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஆனால் அதில் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் குறைஞ்சிரும். ஓகே. அது கிக் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டி வந்துடும். கார்ட்ஸ் 3 கார்டு ஆயிரும். நீங்கள் இது 5 இருக்கிறது அங்கே 3 ஆயிரும். ஸோ அது கிக் ஸ்டாண்ட் நல்ல ஃபெசிலிட்டி இருக்குது. அது இதுவே நல்லா தான் இருக்குது. நைஸ் ப்ராடக்ட்டு. ஒரு மாதிரி லெதர் ஃபினிஷு, ஆனால் பிளாஸ்டிக்கு. ஆமாம், இந்த லெதர் வேகன் லெதர். இதில் வர அந்த ஸ்டிச் பேட்டர்ன்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஓவராலாக இந்த லொக்கேஷன் இது எல்லாமே கரெக்ட், நல்லா இருக்கு. எல்லா சிம்பிளும் போட்டு வச்சிருக்கான். லொக்கேட் வித் ஆப்பிள் ஃபைன் மை இஎஸ்ஆர் ஜியோ வாலெட் பூஸ்டா, அதாவது பேரா? மேட் இன் சைனா. இங்கே வந்து ஒரு பட்டன் 120 mAh பேட்டரி. ஆமாம், இந்த பட்டன் இருக்கு. அது அழுத்தினா தான் பேரிங் வரும் ஸ்டார்டிங்கில். ஆனால் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. இது மாதிரி இது வரைக்கும் பண்ணதில்லை. நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆனால் எப்படி தெரியும் சுவிட்ச் ஆஃப் ஆச்சா இல்லையான்னு? தெரியலையே, நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வருமா? சுவிட்ச் ஆஃப் இது வரைக்கும் ஆகாது. ஒன்ஸ் ஸ்பேர் பண்ணிட்டு அப்படியே இருக்கும் போல். நான் என்ன அழுத்தி பார்க்குறேன், அழுத்திட்டு இருக்கேன். நின்றுச்சு. இப்போ திரும்ப ப்ளே ஆகும். ஆவல. டேய் ஐட்டம் நாட் ரீச்சபிள். சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? ஆன் பண்ணுங்க சும்மா. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஆன் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. லாங் ப்ரெஸ் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. டேய் அப்போ 3D லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னா போயிட்டேதான். அப்புறமா அடிக்கும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம். அவன் 3D அவன் வீட்டுக்கு போயிடுவான், படிச்சுட்டு இருக்குமா. லெஃப்ட் பிஹைண்டும் வராது. கரெக்டு. இப்போ வரும். இப்போ வருது. சுவிட்ச் ஆஃப் ஆகுது. ஓ காட். எப்பயுமே இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம மைண்டு கோளராகவே வேலை செய்யுது. சரி, ஆனால் பெரும்பாலும் யாருமே இதை எடுத்து ஆஃப் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல இப்படி இருக்கிறதே நிறைய பேருக்கு புரியாது. கரெக்ட் தானே? இந்த இடத்துல இந்த சிம்பிள் பார்த்தாலும் கண்டுபிடிப்பாங்களான்லாம் தெரில. பட் பரவாயில்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி க்யூட் ப்ராடக்டாக இருக்குங்க. இஎஸ்ஆரோட ஜியோ வாலெட். செம்மையாக இருக்குது. இது வந்து வித் ஏர்டேக், வித்தவுட் ஏர்டேக், ஐ மீன் வித் ட்ராக்கிங், வித்தவுட் ட்ராக்கிங்லாம் இருக்குது. செம்ம, வேறு லெவலு, சூப்பராக இருக்குங்க. செம்ம ப்ரீமியமாக இருக்குது. பரவாயில்லடா, நல்லா வாங்கியிருக்கேன். சரி, வேறு என்ன மேக்ஸ் எஃப் ஆக்சரி வாங்கலான்னு இருக்கேன். ஐஃபோன் வாங்கினா மேக்ஸ் எஃப் ஆக்சரி ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் மறந்துருச்சு. நான் கூட அப்படி பிடிச்சி இப்படி இழுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது அப்படி கை விட்டு ஓடிடுச்சுங்க. சரி, வேற என்ன மேக்ஸ் எஃப் ஆக்சரி வாங்கலான்னு இருக்கேன். வேற எதுவும் இல்லை. சார்ஜ் போட்டால் சூடாகும் பேட்டரி. மேக்ஸ் எஃப் சார்ஜர் பார்த்தேன். சரி, அந்த ஐஃபோன் ஏர் கூட ஒரு பவர் பேங்க் வந்துச்சு பார்த்தியா? அது ஆக்சுவலாக எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும். ஆனால் செட் ஆகாதுல்ல. ஃபிட் ஒழுங்காக வராது மேக்ஸ் எஃப். அப்படிலாம் இல்லைடா. அது என்னன்னா ஏருக்கு வந்து கரெக்டாக அந்த டாப் டவுன் டைமென்ஷன் மேட்ச் பண்ணுறதுனால மேட்ச் ஆகிடும். ஆமாம், ஃபோனுக்கு மேட்ச் ஆகுது, கொஞ்சம் கஷ்டம். சரி, ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறாங்க. இது ஒன்று பார்த்தேன், ஸ்டஃப் கூலில் மேக்ஸ் எஃப் பவர் பேங்க் ஒன்று. அது பார்த்து சரி, ஆனால் 5000 mAh தான். அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? அது 5000. டெம்ட்டில் ஒன்று இருக்குடா, நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ சுடர் எடுத்துன்னு போயிருக்கான், நிறைய சேர்த்துட்டு போனால். இப்போ அவன் வந்து சுடர் எடுத்துட்டு ஓடிட்டான். 5000 mAh கன்வர்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு 3000 கிட்ட வரும். ஓகே. இந்த ஜெப்ரானிக்ஸ் தான் பார்க்கலான்னு இருக்கேன். 27000 செங்கல் மாதிரி தூக்கிட்டு போகலாம். ஆமாம், நான் ஆக்சுவலாக ஜெப்ரானிக்ஸில் ஒன்று போட்ரானிக்ஸில் ஒன்று வாங்கியிருக்கேன்டா. அது வந்து மேக்ஸ் சேஃப்காகவே வாங்கினேன். ஏன்னா நான் இப்போ இந்த ஐஃபோன் யூஸ் பண்ணுறது இருந்தாலும் சரி, இல்லாட்டி பிக்சல் யூஸ் பண்ணுறது இருந்தாலும் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி வாங்கினேன். நான் அது உனக்கு காட்டுறேன். ஓகே, பாரு எப்படி இருக்கு. ரைட்டுங்க. ஸோ நீங்களும் யாராவது வந்து இந்த மாதிரி ஏர்டேக் வாங்குறதுக்கு பதில் இந்த வாலெட் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் அதில் பேட்டரியும் வந்து ஓரளவுக்கு நல்ல பேட்டரி லைஃப் ஆச்சரியமாக தான் இருக்குது. 3 வாரம் ஆச்சுங்கிறாங்க, இன்னும் 100 தான் காட்டிகிட்டு இருக்கு. அதனால் ஓரளவுக்கு பேட்டரி லைஃப்ல ரிலேபிளாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். மேபி அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தா நிஜமாக 30 days காட்டுவாங்களா, இல்லை அதுக்கு மேலே போகமாடா? போய் பார்ப்போம். அப்படியே ஓப்பன் பண்ணி பாரு. 2299 சிங்கிள் சார்ஜ். சாரி, மாற்றி சொல்லிட்டேன். பரவாயில்ல. 3 to 6 months ஃபார் சிங்கிள் சார்ஜ். 1 hour ஆகும்னு இருக்கான். சார்ஜ் ஏறதுக்கு 1.5 to 2 hours. சரி, பரவாயில்லையே, நல்லா இருக்கே. 30 daysன்னு பார்த்தப்ப வேறு ஏதோ. சூப்பர். 4 to 5 ப்ளஸ் கேஷ் பேசிக் வாலெட்ஸ் அதெல்லாமே இதில் வைக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ் பண்ண கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆனால் நிறைய கார்டு வச்சுக்கலாங்கிறாங்க. கரெக்ட் தானே, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்றாங்க யூஸ் பண்ணால். பட் நல்லா இருக்குங்க. ஸோ நீங்களும் யாராவது வாங்குறதா இருந்தால் பாருங்களேன், 3 to 6 மாதம். ஸோ நல்ல பேட்டரி லைஃப் தான்.
நீங்களும் வேறு ஏதாவது வாலெட் வச்சுருந்தீங்கன்னா பட்ஜெட்டில் ஏதாவது ஆஃபர் டைமில் வாங்கியிருந்தீங்கனாலும் சொல்லுங்கள், நாங்களும் செக் பண்ணுறோம். ரைட்டுங்க, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்று உள்ளது சிவபரணி, விஜயராகவன். பார்க்கலாம். பாய்.